மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ப்ரமோஷன்ஸ் ஹைக்குன்னு வரும்போது இந்த எம்ப்ளாயி எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஓகே இந்த ரேட்டிங் எடுத்திருக்காரு, அதனால அவருக்கு நம்ம பண்ணலாம், ப்ரமோஷன் கொடுக்கலாம், ஹைக் போடலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு சின்ன டேட்டா தேவை. அந்த டேட்டாவை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் கம்பெனியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனி உங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கேஜ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்கன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். நான் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு HR கால் பண்ணிட்டு நான் ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸை கேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரேட்டிங் கார்டை கிரியேட் பண்ணணும். அதில் என்னென்ன மாதிரியான KPIs எல்லாம் நான் செக் பண்ண போகிறேன். KPIs அப்படின்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை கேஜ் பண்ணுறதுக்கு இந்த KPIஸை யூஸ் பண்ணுவாங்க. KPIs இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த டேஷ்போர்ட்ஸில் அப்புறம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் KPIன்ற வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இங்கே இந்த ரேட்டிங் கார்டுன்னு வரும்போது இதுதான் முக்கியமான KPIs. இதை பேஸ் பண்ணி தான் அந்த கால்குலேஷன்ஸை போட்டு அதன் மூலமாக என்ன ரேட்டிங் அப்படின்றத இந்த மாதிரி வர வைக்க முடியும். முதல்ல KPI கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியை அவர் எப்படி என்கேஜ்மெண்டபிளாக இருக்காருன்றதை பேஸ் பண்ணி கேஸ் பண்ணலாம். டீம் ஒர்க் அந்த எம்ப்ளாயி எப்படி பண்ணுறாரு, எப்படி மற்றவங்க கூட மிங்கிள் பண்ணி ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறாருன்றது கேஜ் பண்ணுறதுக்காக இந்த பெராமீட்டரை அவர் இந்த KPI யூஸ் பண்ணுவாங்க. தென் அவருடைய பங்க்சுவாலிட்டி எப்படி இருக்குது, அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, தென் பீப்புள் ஸ்கில், அவர் பீப்புளை டீல் பண்ணுறதுல எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் டெக்னிக்கலி அவர் எப்படி இருக்காரு, டெக்னிக்கலி பயங்கரமான ஒரு ஸ்டஃபபிள் பர்சனாக இருக்காரா, டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறாருன்றதை கேஜ் பண்ணுறதுக்காக இந்த பெராமீட்டர் ஆர் இந்த KPI யூஸ் பண்ணுவாங்க. தென் ரிசல்ட் ஓரியன்டாக எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த KPI யூஸ் பண்ணுவாங்க. தென் ஒவ்வொரு KPIக்கும் வெயிட்டேஜை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரியான KPIக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலாம் நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேட்டாவும் பிளாங்காக தான் இருக்கும். இதில் டேட்டாவே இல்லைன்னா ஃபில் த வெயிட்டேஜ்னு காமிக்கும். இந்த இடத்துல எம்ப்ளாயியும் இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் மேனேஜரும் ஃபில் பண்ணுவாங்க. முதல்ல இந்த எக்ஸல் HR கிட்ட இருந்து எம்ப்ளாய்க்கு போகும். அப்போ எம்ப்ளாய் என்ன பண்ணுவார்னா அவருடைய ரேட்டிங்கை என்கேஜ்மெண்ட்டில் 15 வரைக்கும் நான் செட் பண்ணலாம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் என்கேஜ்மெண்ட்டில் 14 out of 15 வருவேன் அப்படின்னு அவர் ஒரு இதுலையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரேட்டிங்கை அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அவருடைய லெவலை பேஸ் பண்ணி செல்ஃப் அப்ரைசல் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி டைப் பண்ணுவார், அதை ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி அதை என்டர் பண்ணிப்பார். தென் இந்த எக்ஸல் எம்ப்ளாயி ஃபில் பண்ணி முடிச்ச உடனே மேனேஜருக்கு போகும். மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் டைப் பண்ண அந்த ஸ்கோர்ஸை செக் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, இந்த எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டில் 15 வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல 14 கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் 15 வரைக்கும் இவர் ஓகே தான், எலிஜிபிள் தான், அதிகம் படுத்தவும் சான்ஸ் இருக்குது. ஆர் இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி 14லாம் செட் ஆகாது, இவருக்கு 10 தான் கொடுக்கணும்னா ஒரு மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண செல்ஃப் அப்ரைசல் மூலமாக கிடைச்ச ஸ்கோர்ஸை அவர் வேல்யூவேட் பண்ணுவார். 15 கொடுத்துடலாம், 20 கொடுக்கலாம், 18 தான் கொடுக்க முடியும், இதுக்கு 9 தான் கொடுக்க முடியும், 8 தான் கொடுக்க முடியும், 10 கொடுக்க முடியும்னு அவர் ரீடிஃபைன் பண்ணுவார். அவர் ரீடிஃபைன் பண்ண ஸ்கோர்ஸ் இந்த இடத்துல பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஏன் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனில் பெரிய வேல்யூஸை 100ல் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜாக பார்ப்போம். ரேட்டிங்னு வரும்போது 1 to 500 ஸ்கேலில் பார்த்து உங்களுக்கு 1னா இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் வாங்குகிற ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டிங் டிஸ்கிரிப்ஷன் டிஃபைன் ஆகும். நீங்கள் நல்ல பர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா அச்சீவ் எக்ஸலன்ஸ்ன்ற மாதிரி ரேட்டிங் உங்களுக்கு டிஃபைன் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன்ஸும் ஹைக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த ரேட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒருவேளை 4 to 4.5 இருந்துச்சுன்னா எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பிலோ எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப மோசமாக இருக்கிற பட்சத்தில் டஸ் நாட் மீட் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி ஒரு ரேட்டிங் உங்களுக்கு இந்த இடத்துல அசைன் ஆகும். இதை எப்படி குயிக்காக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி டேட்டாவை டைப் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல மேனேஜர் இதை வேலிடேட் பண்ண போகிறாரு. அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அலோகேட் ஆக போகுது. அலோகேட் ஆன பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ரிசல்ட் வரப்போகுது. முதல்ல நம்ம கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாயிண்ட்டை ஜெனரேட் பண்ணுறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தென் அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன ரேட்டிங்னு அசைன் பண்ணுற இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். ஸோ 2 விஷயம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறது, இந்த இடத்துல ரேட்டிங்கை என்னென்ன டிஃபைன் பண்ணுறதுன்ற மாதிரி 2 விஷயம் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக டவுன்லோடபிள் ஃபைல்ஸ்லாம் கொடுக்குற இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை டெம்ப்ளேட் நீங்கள் எடுத்துக்க முடியும். தென் இதை காப்பி பண்ணி உங்களுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி KPIஸை மாற்றி ரேட்டிங்ஸை மாற்றி
நீங்கள் இது கொஞ்சம் இன்னும் அழகாக என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை நான் ஒரு காப்பி எடுத்துடுறேன். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது ஒரு காப்பி கிடச்சிருது. தென் இதில் போட்டிருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸை நான் டெலீட் பண்ணுறேன். இதையும் டெலீட் பண்ணுறேன். இதை நம்ம பில் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னா, இந்த வெயிட்டேஜ் என்னமோ 100க்கு வெயிட்டேஜ் போட்டாலும் பாயிண்ட்டுன்னு வரும்போது 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரப்போகுது. அதாவது 1ன்னா ஒரு கேட்டகரி, 2ன்னா ஒரு கேட்டகரி, 5ன்னா எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் வரப்போகுது. 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கோர்ஸை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். அந்த 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரேட்டிங் டிஃபைன் ஆக போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டுருவோம். ஒரு சின்ன கேல்குலேஷன் போகிறேன், கவனிங்க. இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 5 கொடுத்துடலாம். தென் டிவைட் பண்ண போகிறோம் இந்த 100ல். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை 15 அப்படின்னு கீப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.75 பாயிண்ட் அலோகேட் ஆகுது. இந்த 15க்கு 0.75 தான் மேக்ஸிமம். இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணும்போது மூவ் ஆகக்கூடாதுன்றதுனால இதை நான் லாக் பண்ணுறேன், F4 ப்ரெஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வேறு எதையும் நம்ம லாக் பண்ண வேண்டியது இல்லை. இது வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும். அப்போ நான் கீழே மூவ் ஆகும்போது அடுத்த சில ரெஃபர் பண்ணோம். இதுவும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டோன்றதுனால இதையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ண வேண்டியது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரேட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். ஃபார்முலா போட்டு முடிச்ச உடனே செக் பண்ணணும் இல்லையா? ஒருவேளை 15 போட்டாங்க அப்படின்னா, இங்கே 20 போட்டாங்க அப்படின்னா 20 போடுறாங்க, 10 போடுறாங்க, 10 போடுறாங்க, 10 போடுறாங்கன்னா 5 வந்து இந்த ரேட்டிங் ஜென்ரேட் ஆகணும். கரெக்டாக ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக தான் முடிச்சிருக்கோம். ஃபார்முலா பெரிய ஃபார்முலா கிடையாது. என்ன வேல்யூவை மேனேஜர் என்டர் பண்ணியிருக்காரோ அது 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். தென் 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 500 ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி இந்த இது கன்வெர்ட் ஆகுது. தென் ஆட் பண்ணோன்னா 500 வருது. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ரேட்டிங்கை பாப்புலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா Vlookup அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை போடலாம். Vlookup இந்த மாதிரியான இடத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதை கவனிச்சுக்கணும். அந்த LOVன்ற டேபில் நான் ஆல்ரெடி ஒரு டேபிளை ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி டேபிளை ஜென்ரேட் பண்ணி வச்சோம்னா, ப்ராப்பராக வச்சோம்னா நம்மளால் Vlookup ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டேபிளை நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் Vlookupல நம்ம போட போகிற கான்செப்ட் ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் அதுக்கு மேலே வேறு இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டியது. பட் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறதை விட Vlookup ஃபார்முலாவே ரொம்ப சிம்பிளான ஒன்றுன்றதுனால நான் Vlookup யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். Vlookup. இந்த Vlookupக்கு லுக்கப் வேல்யூ என்னன்னா இந்த இடத்துல ஜெனரேட் ஆகிற அவுட்புட் தான். இந்த இடத்துல என்ன அவுட்புட் ஜெனரேட் ஆக போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டை மாற்றி காமிக்க போகிறோம். கம்மா கொடுத்துருவோம். டேபிள் அரேன்ற இடத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சு இந்த டேபிளை செலக்ட் பண்ணிடலாம். இந்த டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை பேஸ் பண்ணி செகண்ட் காலமில் உள்ள அவுட்புட்டு தான் அந்த இடத்துல வரப்போகுதுன்றதுனால இந்த 2 காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துடலாம். செகண்ட் காலமில் உள்ள அவுட்புட் தானே அந்த இடத்துல வரணும். ஸோ 2ன்னு கொடுத்துட்டுங்க. இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். தென் கம்மா கொடுத்துட்டு ட்ரூ ஃபால்ஸுங்கிற இடத்துல நம்ம வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்காம அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுக்கணும். விச் மீன்ஸ் ட்ரூ கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் 1 கூட கொடுத்துக்கலாம், ரைட்? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்துருக்கு. இது கரெக்டான அவுட்புட்டான்னு செக் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் வந்து அவருக்கு 5 வந்ததுனால, அந்த அடிஷன்ஸ் 5 வந்ததுனால இந்த இடத்துலையும் அச்சீவ்ட் எக்ஸலன்ஸ்னு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 5 வந்துச்சுன்னா அச்சீவ்ட் எக்ஸலன்ஸ் வரணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கிறதுன் மூலமாக இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம பெரிய லெவலில் எதுவும் பண்ணலை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட்டேஜ்னு நீங்களே கொடுக்குறீங்க. இந்த இடத்துல கால்குலேஷனையும் போட்டு வச்சுக்கிறீங்க. அந்த கால்குலேஷன் இந்த இடத்துல பாயிண்ட் சிஸ்டம்க்கு பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. தென் எம்ப்ளாயி என்டர் பண்ணுற மாதிரி ட்ராப் டவுன்லாம் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல 15 இருக்கிற பட்சத்தில் நீங்களும் 15 நம்பர்ஸை கொடுக்கலாம். 20 இருந்துச்சுன்னா நீங்களும் 20 நம்பர்ஸை ட்ராப் டவுனில் கொடுக்கலாம். அவங்க செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சுன்னு அந்த ஃபைல் வந்து மேனேஜர் கிட்ட போகும். மேனேஜர் செலக்ட் பண்ணுற மாதிரி ட்ராப் டவுனையும் கொடுத்துருங்க. அவங்களும் செலக்ட் பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும், பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி ஓவரால் பாயிண்ட்டும் ஜென்ரேட் ஆகும். தென் இந்த ஓவரால் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி Vlookup ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுனால இந்த அவுட்புட்டும் எங்கேருந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வரப்படும். கட்டாயமாக இந்த சின்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி KPIஸை மாற்றுங்க, வெயிட்டேஜை மாற்றுங்க. தென் இந்த LOVs லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸையும் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் இதை உங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், டவுட் இருக்கலாம். அதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த எக்ஸல் ஃபைலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்றதுனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதும் ரொம்ப நல்லது. கட்டாயமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிப்பீங்க நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.